ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 5/7/2024 ஆனி மாதம் 21 வெள்ளிக்கிழமை 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். முதலாவது மேஷராசி. மேஷராசி சவாலான பணிகளை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீங்க. சிறு தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். கவனம் வேண்டிய நாள். சரி, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் அஸ்வினி. ஆதரவான நாள். பரணி தீர்வுகள் கிடைக்கும். கிருத்திகை வாய்ப்புகள் அமையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும். தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை கலகலப்பான நாள். ரோகிணி வரவுகள் கிடைக்கும். மிருகஸ்ரீஷம் அனுசரித்து செல்லவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி சில விஷயங்களில் அனுபவம் வெளிப்படும். பணியாளர்களிடத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் புதுவிதமான சூழல் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகஸ்ரீஷம் அனுபவம் வெளிப்படும். திருவாதிரை புதுமையான நாள். புனர்பூசம் சிந்தித்து செயல்படவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகம் ராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கனிவான பேச்சுகள் வியாபாரத்தில் நன்மையை தரும். பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள். செய்தொழிலில் முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்கலாம். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். உத்தியோகத்தில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். பூசம் ஆதாயம் அடைவீர்கள். ஆயில்யம் ஆர்வமின்மையான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசி. சிம்ம ராசி உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அரசு வழி முயற்சியில் ஆதாயம் அடைவீர்கள். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம். முயற்சி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் சாதகமான நாள். பூரம் ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் முன்னேற்றமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உடன் பிறந்தவர்கள் துணையாக இருப்பார்கள். வேலை விஷயமான பயணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்வீங்க. வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் தடைகள் விலகும். அஸ்தம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சித்திரை புரிதல் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. உடனிருப்பவர்களின் சுயரூபம் வெளிப்படும். சகோதரர்கள் வகையில் காரிய அனுகூலம் ஏற்படலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடும். எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கலாம். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களை சித்திரை கருத்து வேறுபாடுகள் விலகும். சுவாதி அனுகூலமான நாள். விஷாகம் பிரார்த்தனைகள் கைகூடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சந்தோஷம் மற்றும் சோர்வுகள் உண்டாகலாம். இதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்தை கேட்கவும். சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது. சில பல விரயங்களை தவிர்க்கலாம். பாசம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் விஷாகம் ஆலோசனை வேண்டும். அனுஷம் சோர்வான நாள். கேட்டை அனுபவம் வெளிப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படலாம். அந்த எண்ணம் தோன்றலாம். உடல்நிலையில் புதிய பொலிவுடனும் புத்துணர்வுடனும் காணப்படுவீர்கள். பெரியோர்களின் ஆலோசனைகளில் சில தெளிவுகள் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பமாகலும். வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம்
நட்புகள் அதிகரிக்கும், போராடம் தெளிவுகள் உண்டாகும், உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. மகரம் ராசி வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டாகும். மனதளவில் சில முடிவுகள் எடுப்பீர்கள். எதிர்பாராத உதவிகள் மூலம் மாற்றங்கள் கிடைக்கலாம். பிறக்கும் புதிய வாய்ப்புகள் அனைத்தும் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீங்க. அந்த விஷயத்தில் புரியுங்களா? இந்த மாற்றங்கள் பிறக்கும்போது புதிய வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகள் நிறைய விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடம் சாதகமான நாள். திருவோணம் புரிதல் உண்டாகும். அவிட்டம் நெருக்கடிகள் மறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. சிந்தனைகளில் குழப்பம் ஏற்படும். வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல் தோன்றி மறையும். வருவாயில் வந்த நெருக்கடிகள் குறையும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பக்தி நிறைந்த நாள். உங்களுக்கான திசை அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் தேவைகள் பூர்த்தியாகும். சதயம் நெருக்கடிகள் குறையும். புரட்டாதி ஆர்வம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. மீனம் ராசி அரசு வழியிலான செயல்களில் தாமதம் உண்டாகும். தந்தை வழி உறவுகளில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலம் உண்டாகலாம். அதிரடியான சில செயல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரட்டாதி தாமதங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி சஞ்சலம் ஏற்படும். ரேவதி ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்கள். இதில் ஏற்ற இறக்க சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். எதை கண்டும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தேவதை அல்லது குல தெய்வங்களுக்கு அந்த திருக்கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். உங்களுக்கு வேண்டிய அந்த இறைவன் சரிங்களா, பெருசாக நம்பி இருப்பீங்க. அந்த இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான். நம்புங்க. அந்த நம்பிக்கையே உங்களை வேறொரு உயர்வான இடத்துக்கு அழைத்து செல்லும். சரிங்களா? எதை பற்றியும் கவலை வேண்டாம். நல்லதே நடக்கட்டும். நாராயணா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.